கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நாம் தேவ வார்த்தையை தியானிப்போம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனையை கூட்டார் என்ற வாக்கின்படியாக இந்த உலகத்தில் அநேக ஜனங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையே விரும்புகிறாங்க. உண்மையான ஆசீர்வாதம் எது தெரியுங்களா? பரலோக ஆசீர்வாதம் தான். இந்த பூமியின் ஆசீர்வாதம் பூமியோடு முடிஞ்சு போயிடும். பரலோக ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது, நித்தியமானது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். உலக பிரகாரமான ஜனங்களுக்கு சத்தியம் தெரியல, புரியல. உலகத்தின் ஐஸ்வர்யத்தை நல்ல வழியில் சம்பாதிப்பதற்கு பதிலாக தீய வழிகளில் என்ன செய்கிறாங்க? சம்பாதிக்கிறாங்க. நம்முடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தோடு என்ன செய்யணும்? வரணும். நம்ம கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கணும். நான் எந்த வேலையை நம்ம செஞ்சாலும் அந்த வேலையில் கர்த்தருக்கு பயந்து உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்கள் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 127 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். நம்முடைய ஐஸ்வர்யம் கொஞ்சமாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம். ஆனால் அது நேர்மையான வழியில் நம்ம சம்பாதிச்சுதான் இருக்கணும். கர்த்தருடைய சித்தத்திற்கு, அவருடைய விருப்பத்துக்கு, அவருடைய திட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்முடைய காரியங்களை நிறைவேற்றணும். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அப்போ தான் கொடுப்பாரு. அதுதான் நிலச்சி நிற்கும். உலக பிரகாரமான ஜனங்க அநீதியமான வழியிலும் துன்மார்க்கமான வழியிலும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்க, சேமிக்கிறாங்க. ஐஸ்வர்யத்தினால் ஆசீர்வாதம் கிடைக்காது. அவர்களுடைய மனதில் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்காது. இதுக்கு பதிலாக அவங்க வேதனையே அனுபவிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு நிறையா பணங்களை வியாதிக்கு அள்ளி கொடுக்குறவங்களா இருக்காங்க. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்கும். வியாதியோ வேதனையோ நம்ம நெருங்காது. கொஞ்சமாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கணும்? உத்தமமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஆசீர்வாதம் நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவுக்கும் சரீரத்திற்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் அதிகமாக சேகரித்து தகாத வழியில் செலவு பண்ணுவாங்க சிலர், தெரியுமா? மாமிச இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக தங்களுடைய பணங்களை எல்லாம் என்ன செய்வாங்க? தாறுமாறான வழியில் சம்பாதிப்பாங்க, அதை செலவு செய்வாங்க, தங்களுடைய இச்சையை நிறைவேற்றி கொள்வாங்க. தண்ணி அடிக்கிறது, சிகரெட் ஊதுறது, இன்னும் பல பாவமான விபச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள், இப்படி தப்பான வழியில் பணங்களை என்ன செய்வாங்க? வியாதி வேதனை இதிலெல்லாம் தங்களுடைய பணங்களை செலவு செய்வாங்க. ஆறுதல் அற்ற ஜனங்களாக ஜனங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க இந்த கடைசி காலங்களிலே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாவத்தின் வழியிலே சம்பாதிக்கிற பணம் அல்ல, பரிசுத்த பாதையில் நேர்மையான வழியில் சம்பாதிக்கிற பணம் தான் நிலைத்து நிற்கும். அது வேதனையை கூட்டாது. அருமையானவர்களே, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார், ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டார், யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார், சாலமோன் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டார், யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார். அதே போல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணுன்றதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்குது. ஜெபம் பண்ணலாமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மகிமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் ஐஸ்வர்யத்தில் குறைவு பட்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் பண தேவையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தேவைகளோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்கிறார்களோ, அவர்கள் எல்லாருடைய ஜெபத்திற்கும் என் தேவன் பதில் தரும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை நீர் துடைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, பெரிய காரியங்களை செய்யும், நாமத்துக்கு மகிமை வரப்பணும், ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.